உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர்னா ரூலரை பற்றிய முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் கிடையாது. இதில் வந்து பார்த்தோம்னா அந்த மன்னர்கள் ஆட்சியை பற்றி பேச போகிறேன். அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் ஆட்சி செய்தார்கள் இல்லையா, பிரிட்டிஷார் வந்து இங்கே வந்து ஆட்சி செய்து இந்தியாவை அடிமையாக வைத்திருந்தார்கள். அப்புறம் சுதந்திரம் கொடுத்துட்டு போனாங்க. அதை பற்றியும் இதில் பேச போகிறோம், மன்னர் ஆட்சி இதை பற்றி. ஸோ என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க எப்போ வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மன்னராட்சி இந்த ராஜராஜ சோழன் இருந்தார் இல்லையா, அப்போல்லாம் வரல. அப்போ வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா வந்து ராஜராஜ சோழனுடைய படையெல்லாம் பெரிய படம், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க வந்து அந்த ராஜராஜ சோழனுடைய ஆட்சியை வந்து வீழ்த்தினார்கள். எப்படி என்றால், பிராமணர்கள் பேச்சை கேட்டு தான் ராஜராஜ சோழனுடைய ஆட்சியெல்லாம் வந்து வீழ்த்தப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்ச்சி செய்து அந்த சோழர்களுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்கி போச்சு. அந்த அவங்களுடைய ஆட்சி காலமும் முடிஞ்சிருச்சு, சோழர்களுடைய ஆட்சி காலம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்தவர் தான் நம்ம கருவூரார் சித்தரும்பாங்க. கருவூரார் சித்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசனை பண்ணி அவங்க ஆட்சி நடத்துறதுக்கு நல்ல கருவூரார் சித்தர் வந்து ஒரு சிவ பக்தன். அவர் வந்து நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. தளபதியாக இருந்து அவங்களுக்கு அந்த மண்ணை எப்படி பொண்ணா மாற்றுறதுன்றது முதற்கொண்டு சித்தர்களுக்கு தெரியும் இல்லையா, அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தா அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த பொன் விளையும் பூமின்றாங்களா, அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து கருவூரார் சித்தர் ஆலோசனைப்படி தான் ராஜராஜ சோழன் செஞ்சு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டும்போது அந்த சோழர்கள் ராஜராஜ சோழன் என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்களுடைய கோவில் கட்டின பின்னாடி இந்த இவங்க பிராமணர்கள் பேச்சை கேட்டு அவங்க இது பண்ணதுனால தான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கருவூரார் சித்தருக்கு அதில் மனஸ்தாபம் ஏற்பட்டு அப்புறம் அவருடைய சாபத்துக்கு ஆளாகி தான் அந்த ராஜராஜ சோழனுடைய ஆட்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சது. அப்படியே சோழர்கள் ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி காணாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த காலத்தில் ஏன் வந்திருக்கலாமே பிராமணர், இவங்க வந்திருக்கலாமே பிரிட்டிஷ்காரங்க, ஆங்கிலேயர்கள் ஏன் வரலை? இப்படி உள்ள ஆளுகளை விட்டு விந்தேரிகளாக வந்த இவங்களை விட்டுட்டு இந்த ஆட்சியெல்லாம் வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் உள்ள வராங்க. ராஜராஜ சோழன் வந்தப்போ வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடி வாங்கிட்டு தான் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தோம்னா இப்போ இன்னொரு மன்னரை பற்றி பேச போகிறேன். ஸோ அந்த கருவூரார் சித்தருடைய ஜீவ சமாதி கரூரில் தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு வாங்க, அங்கே நான் ஒரு நாள் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது ஒரு நாள் போகணுன்னு நான் ஒரு வருஷமாக நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த உத்தரகோசம் வங்கிக்கு போகணும்னு நினச்சேன், போயிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி கருவூரார் சித்தருடைய அந்த ஜீவ சமாதி கரூரில் இருக்குது, கரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குன்றாங்க. அங்கே போயிட்டு வாங்க. அவர் கருவூரார் சித்தர் வந்து சிவனுடைய அந்த லிங்கத்தோடைய ஐக்கியமாயிட்டார், அதுலேயே ரெண்டரை கலந்து விட்டார் அப்படிம்பாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து அதே மாதிரி இன்னொருத்தர் சிவனோட ஐக்கியமாக இருக்கார், சிவனுடைய கலந்துட்டார்ன்றாங்க. அவருடைய அடுத்து அவரை பற்றி தான் பேச போகிறோம். செப்டம்பர் 1 மாவீரன் மாமன்னன் புலித்தேவனுடைய பிறந்தநாள் வருது, செப்டம்பர் 1. அவர் ஒரு முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர். அவரை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1750 காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க வந்து திருச்சியில் வந்து பிரிட்டிஷ் கொடியை வைக்கிறாங்க, எல்லாரையும் வரி கட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஆங்கிலேயர்கள் வரி கட்ட சொல்லும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்ம திருநெல்வேலியிலேருந்து மாமன் புலித்தேவன் வந்து திருச்சி வரைக்கும் படையை திரட்டி வந்து வெள்ளைக்காரங்களை வந்து அடித்து விரட்டி அந்த போரில் வெற்றி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா வரி கட்ட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் அவங்க வந்து நெல்லை தான் வரியாக கொடுப்பாங்க. அதனால் நெற்கட்டான் சேவல் அப்படின்னு அந்த அவர் ஆண்ட இடத்தையும் இன்றைக்கும் கூட போய் பார்த்தீங்கன்னா நெற்கட்டான் சேவல் இருக்கும். அங்கே வந்து அவருக்கு மணி மண்டபம்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம். நீங்கள் அவருடைய இது இருக்கும் நினைவிடம், அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இவர் நம்ம புலித்தேவன் வந்து 12 ஆண்டுகள் வந்து இவங்களுக்கு எதிராக போரிட்டிருக்காரு. 15 முறை போரிட்டதுலேயுமே 15 முறையுமே வெற்றி தான். ஆனால் கடைசியில் வந்து அவருடைய கோட்டையை தாக்கி அழிக்க வரும்போது பெரும் படையுடன் ஆங்கிலேயர்கள் வந்து பீரங்கி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆயுதங்களோடு வந்ததுனால அவங்களுடைய வேல் அந்த மாதிரி வாள் இதை வச்சு போரிட்டார்கள். ஆனாலும் கூட கடைசியில் வந்து போரில் வந்து தோல்வியடைய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்புறம் வந்து அவர் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து மன்னர் மறைந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னோட ஒரு படைப்பிரிவோடு போய் மறைஞ்சுக்கிறோன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவரை கைது செய்து அழைச்சிட்டு வரும்போது பார்த்தோம்னா
அவர் வந்து சங்கரன் கோயிலில் போய் சாமி கும்பிட போனார் மன்னர் புலித்தேவன் வந்து. அப்போ வந்து பார்த்தோம்னா அவரை பெரிய விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போவாங்க, காவலர்களோடு உள்ளே போவார். அப்புறம் சங்கரன் கோயிலில் வந்து குலதெய்வத்துக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் நல்ல ஒரு சிவபக்தர், அவர் சன்மார்க் நிறைய ஃபாலோ பண்ணவர், சிவபக்தர். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு புகை மண்டலம் மாதிரி வந்திருக்கு. அந்த கையில் போட்டிருந்த விலங்குகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்தவுடனே அங்கே ஒரு ஜோதியில் அவர் ஐக்கியமாயிட்டார், திடீர்னு மறைஞ்சிட்டார் புலித்தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மாமன்னன் புலித்தேவனுடைய வரலாறு. அவர்கிட்ட வந்து ஆங்கிலேய படைகள் நிறைய தோற்று போயிருக்காங்க. அவரை பீரங்கி படையோடு தான் அவரை போய் பிடிக்க முடிஞ்சிச்சு. 15 முறை வந்து ஆங்கிலேயர்கள் போரில் தோற்கடித்த ஒரு மன்னர், மாமன்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா புலித்தேவன் தான். 15 முறையுமே வெற்றி பெற்றிருக்காரு. 15 முறை ஆங்கிலேயர் படையை விரட்டி அடிச்சிருக்காரு. 15 முறை வந்து ஆங்கிலேயர் படையை தோற்கடித்த ஒரு முதல் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னா அவர் மாமன்னர் புலித்தேவன் தான். ஆனால் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இம்மாற்றூலர் வந்து வருவார், மக்களை காக்க வருவாருன்றோம். ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் மாமன்னர் புலித்தேவன் வந்து ஒரு மாவீரனாக இருந்திருக்காங்க. அவங்க செய்த ஆட்சி இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு வீரமான ஆட்சியாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க மாமன்னர் வந்து இவங்க மருதுபாண்டியர் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தோம்னா நிறையா பேர்த்த வந்து அந்த புலித்தேவனுடைய கோட்டையை தாக்கி அளிக்கும்போது நிறைய பேர் வந்து சுட்டிருக்காங்க, நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்படி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சி கிடையாது. சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு நல்லது பண்ணிட்டு போனாங்க. நிறைய பேர்த்த அவங்க வந்து போரில் வந்து நிறைய பேர் புலிப்படை, அந்த புலித்தேவனுடைய முக்கியமான தளபதி இவங்களெல்லாம் வந்து துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க அந்த ஒரு போரில். அதனால் வந்து பார்த்தோம்னா இவங்க செய்ததெல்லாம் வந்து அநியாயம்தான். இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் நடந்தது எல்லாமே அநியாயம்தான். இதுக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா புலித்தேவன் வந்து சிவனோட ஐக்கியமாயிட்டார், கரூராசத்தரும் சிவனோட ஐக்கியமாயிட்டாருன்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து சிவன் கும்பிட்டுருக்காங்க, சிவனுக்காகவே வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஆட்சி நெறிமுறைன்னு பார்த்தோம்னா நேர்மையான ஆட்சியாக இருக்குது. ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், மாமன்னர் புலித்தேவனாக இருக்கட்டும். அடுத்து மருதுபாண்டியர்கள் வந்து பார்த்தோம்னா காளையார் கோயிலில் பெரிய சிவன் கோயில் கட்டியிருப்பாங்க. அவங்களுமே வந்து ஆங்கிலேயர்களை எடுத்து போரிட்டார்கள், வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் யுத்தம் நடந்தது. மருதுபாண்டியர்களுக்கும் 65 தளபதிகளை கொண்ட ஆங்கிலேயர் படைக்கும் போர் நடந்தது. அதில் போரில் வந்து அவங்க வந்து நல்லா போரிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு செல்ல வேண்டிய அந்த உணவு இதெல்லாம் வந்து கடல் வழியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தோம்னா திடீர்னு அந்த உணவு இதெல்லாம் தடுக்கப்பட்டதுனால போர் வீரர்கள் சோர்வடைந்து போரில் வந்து ஒரு பின்னடைவை சந்திச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து காடுகளில் மறைஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து கடைசி வரைக்கும் கைது செய்ய முடியல, சின்ன மருது பெரிய மருதுகளை வந்து. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து காளையார் கோவில் கோபுரத்தை, சிவனுடைய கோவில் அது வந்து காளையார் கோவில், அந்த கோபுரத்தை நாங்கள் பீரங்கி வச்சு தகர்த்து விடுவோம், நீங்கள் வெளியே வாருங்கள்னு சொன்னோடனே அவங்க வந்து ஆசையாக கட்டிய கோயிலை வந்து இடிக்காதீர்கள், நாங்கள் சரணடைகிறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சரணடைஞ்சிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 500 பேரை தூக்கில் போட்டிருக்காங்க. அந்த மருதுபாண்டியர்களுடைய அந்த வம்சாவளியை சேர்ந்த அவங்க மகன், அவங்க பேரன் எல்லாருமே தூக்கில் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு சின்ன பையன் இருந்தால் கூட அவங்க வந்து மருதுபாண்டியனுடைய பேரனாக இருந்தாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே தூக்கில் போட்டிருக்காங்க. அவங்க வம்சாவளியவே வந்து ஆங்கிலேயர் எடுத்த காரணத்துக்காக ஒரு 500 பேரை வந்து படுகொலை பண்ணியிருக்கிறது இந்த ஆங்கிலேய அரசு. இதற்கெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இறையாட்சியின் மூலியமா கண்டிப்பாக பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, நல்லது பண்ணாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இங்கே இருக்க செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு இங்கே இருக்க மன்னராட்சியை ஒழிச்சிட்டு இன்னைக்கு ஜனநாயக ஆட்சின்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த இளம் நாட்டிகள். அவங்க தான் இந்த ஆங்கிலேயர்கள், பிரிட்டன், இஸ்ரேல் போன்ற இளம் நாட்டிகள். இவங்கெல்லாம் வந்து தான் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய இந்த முதல் இந்திய பிரதமர் சொல்லக்கூடிய நேரு கையில் ஆட்சியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி கிடைக்கப்பட்டு தான் சுதந்திரம். நல்ல ஒரு ஆட்சியை வந்து அழிச்சு தான் ஒரு தமிழ் மன்னர்கள் வந்து ஒரு புலித்தேவனாக இருக்கட்டும், மாமன்னர் மருதுபாண்டியராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் செய்த ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பான ஆட்சி. அவங்க வந்து செய்த ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆட்சியெல்லாம் அவங்க வந்து வீழ்த்தி விட்டு அங்கங்கே பார்த்தோம்னா அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த இப்போ தமிழ் மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. ஆனால் இப்போ யார் ஆண்டுக்கிட்டு இருக்கா? பிரிட்டிஷ்காரனுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இது பண்ணி தான், ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பிஜேபி அரசாங்கமாக இருக்கட்டும், இதற்கு முன் ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த அரசியலமைப்பு சட்டம்னு பார்த்தா பிரிட்டிஷோடைய அந்த இதை தான் ஃபாலோ பண்ணி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் மக்களாட்சின்றாங்க, ஜனநாயக ஆட்சின்றாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா இந்த நாட்டில் வந்து வரி வசூல்லாம், ஜிஎஸ்டி வரிலாம் எவ்வளோ வாங்குறாங்க. அப்போ மன்னராட்சியை ஒழிச்சிட்டு இப்படி ஒரு இளம் நாட்டிகளுடைய
பிடிச்ச ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து மக்களாட்சின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தேர்தலில் ஓட்டு போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் வந்து இவங்களுடைய சதிதான். ஆங்கிலேயர்களுடைய அந்த இளநாட்டிகளோட சதி. இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படுமா அப்படின்றது தான் அந்த இறையாட்சி, இம்மாற்றுளர் ஆட்சி அப்படின்றாங்க. அது வந்து சிவன் தான் வழியை காட்டணும். ஏன்னா சிவன் வந்து ஒரு மாபெரும் சக்தி கொண்ட கடவுள். நீங்க வரலாறுலாம் எடுத்து பாருங்க. கரூரா சித்தர் வந்து சிவனோட 2 கலந்தாரும்பாங்க. மாமன்னர் புலித்தேவனை வந்து கைது செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அவர் மறைஞ்சிட்டாருன்றாங்க. அவரும் சிவனோட கலந்தாருன்றாங்க. ஸோ இப்படிலாம் வந்து பார்க்கும்போது நம்ம இறை சக்தி இந்த பூமியில் கண்டிப்பாக இருக்கு தமிழகத்தில். மீண்டும் தமிழகத்திலிருந்து தான் அந்த உலகை ஆளப்போறான் தமிழன்றாங்க இல்லையா? அந்த தமிழகத்திலிருந்து தான் மீண்டும் உலகத்திற்கே ஒரு தமிழனுடைய ஆட்சி, உலகம் முழுக்க தமிழனுடைய ஆட்சி மீண்டும் வரும் அப்படின்றது ஒரு இதில் நம்பிக்கையில் இருக்கு, ஒரு ப்ரிடிக்ஷனில். அதனால வந்து மீண்டும் ஒரு இறையாட்சி அமைய எப்போ அமையுன்றதை அந்த சிவன் தான் வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அதனால் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய செல்வங்களெல்லாம் வந்து இந்த முஸ்லீம் மன்னர்களுடைய படையெடுப்பாக இருக்கட்டும், ஆங்கிலேய ஆட்சியாளர்களுடைய படையெடுப்பாக இருக்கட்டும், இங்கேருந்து நிறையா செல்வங்களை வந்து கோயில்களில் இருக்கக்கூடிய செல்வங்கள், தங்கங்களில் பூரா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீண்டும் நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்து இந்த இந்திய நாட்டை, இந்த தமிழ்நாட்டை, இந்த இந்திய நாட்டை, ஏன்னா பாரத தேசம்ன்றது அன்னைக்கு ஒரே நாடு இருந்தது. ஸோ இந்த பாரத நாட்டை, இந்திய நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும், அந்த செல்வங்களெல்லாம் மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான் நியாயமாக இருக்கும், நீதியான ஆட்சியாக இருக்கும். இதெல்லாம் கொண்டு வந்து மீண்டும் உலகம் முழுக்க ஒரு நல்ல ஆட்சி, அறநெறியான ஆட்சியை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. இதற்கு இறைவன் வழிகாட்டுவாரான்னு பார்க்கணும். ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்த மன்னர்களுடைய அந்த உடல் வலிமையானது, அவங்க வந்து ஒரு 100 பேர் உள்ள படைகளை கூட 2 பேர் 4 பேர் சேர்ந்து ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு உடல் வலிமையோடு அன்னைக்கு இருந்த மாமன்னர்கள் இருந்தார்கள், தமிழ் மன்னர்கள் இருந்தார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் அது சோழர்களாக இருக்கட்டும், பாண்டியர்களாக இருக்கட்டும், இல்லை மருதுமண்டியர்களாக இருக்கட்டும், பூலித்தேவனாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 பேரையோ 20 பேரையோ தாக்கும் வல்லமை கொண்ட மாபெரும் வீரர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு, ஏன்னா அவங்களுடைய உணவு பழக்கம், அவங்களுக்கு வந்து 12 வயசுலேயே மாமன்னர் புலித்தேவனுக்கு வந்து போர் பயிற்சி கொடுத்துருக்காங்க. குதிரை ஏறுதல், யானை ஏறுதல், இந்த மாதிரி போர் பயிற்சி, வாள் பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஈட்டி இது பண்ணுறது, இந்த வாள் பயிற்சி, அந்த மாதிரி நிறையா பயிற்சிகள், போர் பயிற்சி கொடுத்துருக்காங்க 12 வயசுலேயே. நான் அந்த குறிப்பில் போய் பார்த்தேன். 12 வயசுலேயே இவங்க போர் பயிற்சி கொடுத்தனால உடல் வந்து வலிமையாக இருக்குது அவங்களுக்கு வந்து. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம 12 வயசில் போர் பயிற்சி எடுத்துப்போமா? கிடையாது. நம்மளோட உணவு பழக்கம் எப்படி இருக்குது? நம்மளால் மிஞ்சி போனால் ஒரு 2 பேரையோ 4 பேரையோ தான் அடிக்க முடியும். அன்னைக்கு இருந்தவங்க வந்து ஒரு 50 பேர் வந்தாலுமே பாலை வச்சுக்கிட்டு அவங்க 50 பேருமே விரட்டி அடிச்சிருவாங்க. ஆனால் நம்மளால் முடியுமா? ஒரு 4 பேரை வேணால் நம்மளால் அடிக்க முடியும். ஆனால் வந்து பார்த்தா அப்புறம் எப்படி இம்மாற்றுளர் ஆட்சி வரும்ன்றாங்க. அப்போ இம்மாற்றுளருக்கு வந்து அந்த இறையாற்றல் சக்தியோட அவர் ஒரு அபூர்வ சக்தி, ஒரு அற்புத சக்தி யாராவது ஒரு மனிதனுக்கு கிடைத்தால், அந்த சிவனுடைய அருளால் கிடைச்சிச்சுன்னா அவங்க இம்மாற்றுளராக வர முடியும். இல்லைன்னா இம்மாற்றுளராக வரக்கூடியவங்க ஒரு வல்லமை பெற்ற மனிதராக, ஒரு இறையாற்றல் பெற்ற மனிதராக யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா தான் இந்த பூமியில் வந்து ஒரு நல்ல சத்தியமான ஆட்சியை, அதான் அந்த கோரக்கர் அருளிய செந்துரைகளை கூட சொல்லியிருக்காங்க இல்லையா? கோரக்கர் அருளிய செந்துரைகளை 100வது பாடலில் சொல்லியிருப்பாங்க. மன்னன் என ஒருவன் உலகாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தியத்தை நிலைநாட்டி மன்னன் என ஒருவர் உலகாழ்வார் அப்படின்றாங்க. அந்த பாடல்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் வந்து அந்த காலகட்டம் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அதுக்கு சிவன் தான் வழியை காட்டணும். அது எப்போ நடக்கும்ன்றது பார்ப்போம். 2025 ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்குதான்றதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களை. நன்றி, வணக்கம்.